இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை வந்துள்ளார். இலங்கை பாகிஸ்தான் பிரதமர்கள் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை குழுவின் அறிக்கை இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத நல்லாட்சி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் சாத்தியம் பற்றி ஆராயப்பட்டுள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இன்றிரவு உரையாற்றவுள்ளார். எரிபொருளின் விலைமட்டம் ஸ்திர நிலையில் காணப்படுவதாக வலுசக்தி அமைச்சர் அறிவிப்பு. சீனாவில் உய்கூர் இன மக்கள் தொடர்பான முக்கிய பிரேரணையை கனேடிய பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இன்று இலங்கை வந்துள்ளார். பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானத்தின் மூலம் அவர் இன்று மாலை 4:30 அளவில் இலங்கையை வந்தடைந்தார். இம்ரான்கானை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றார். பாகிஸ்தான் பிரதமருக்கு ராணுவத்தின் விசேட கௌரவமும் வழங்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று மாலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்திக்க உள்ளார். இம்ரான்கான் நாளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கொழும்பு சங்கிரிலா ஹோட்டலில் நாளை இடம்பெறவுள்ள வர்த்தக மற்றும் முதலீட்டு மாநாட்டிலும் பாகிஸ்தான் பிரதமர் பங்கேற்க உள்ளார். அவர் நாளை மாலை இலங்கை விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்ப உள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தமக்கு கிடைத்திருப்பதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். உரிய உத்தரவுகள் கிடைக்கும் வரை ரஞ்சன் ராமநாயக்கவை பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அனுமதிக்க முடியாதென்று சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அவரை பாராளுமன்றத்திற்கு அழைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விடுத்த கோரிக்கைக்கு சபாநாயகர் பதிலளித்துரையாற்றினார். அங்குணுகொல பேலச சிறைச்சாலையில் ரஞ்சன் ராமநாயக்கவின் உயிருக்கு ஆபத்து நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். அவரை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றுமாறும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அங்குணுகொல பேலச சிறைச்சாலையில் சகல வசதிகளும் காணப்படுவதாக விவாதத்தில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே தெரிவித்தார். அவருக்கு உயிராபத்து ஏற்படாது என்பதற்கு தாம் உத்தரவாதம் அளிப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே இதன்போது வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த அறிக்கை 600க்கும் அதிகமான பக்கங்களை கொண்டது. இந்த தாக்குதலை தடுக்க தவறியமை பற்றி முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சாத்தியங்கள் பற்றி ஆராய்வதற்கென இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு வழங்குமாறு பரிந்துரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பது பற்றி ஆராயுமாறும் ஆணைக்குழு பரிந்துரைத்திருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாதிருக்கும் வகையிலான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தாக்குதல் இடம்பெற்ற போது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் விஜயம் செய்திருந்தார். இதன்போது அவர் பதில் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரை நியமித்திருக்கவில்லை. இதனால் அவர் வேண்டுமென்றே தாக்குதலுக்கு வழி அமைத்தாரா என்ற சந்தேகமும் எழுந்திருப்பதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது அரசியல் அமைப்பை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்றும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்றிரவு 8:55க்கு ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜெனீவா மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். அமைச்சர் இன்றும் சங்கைக்குரிய எல்லே குணவங்ச தேரரை சந்தித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்.
அமைச்சர் தினேஷ் குணவர்தன நாளை முற்பகல் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் ஷா மஹமூத் குரைஷியை சந்தித்து வெளிவிவகார அமைச்சில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான யோசனைகளை சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்படும் எந்தவொரு யோசனை பற்றியும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயார் என்று அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய டார்கெட்டுகள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் தளம்பல் ஏற்பட்டாலும் நிலையான எரிபொருள் விலையை முன்னெடுத்துச் செல்ல அரசாங்கம் உயர்ந்தபட்ச அளவில் முயன்று வருவதாக அமைச்சர் உதய கம்மன்பில இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷாவி தானகே எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து உரையாற்றினார். உறுதியான கொள்கையை முன்னெடுத்துச் செல்வது அரசாங்கத்தின் இலக்கு. எரிபொருளின் விலையை நிலையாக பேண அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் எரிபொருளுக்கான விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்தி மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தியதாகவும் அமைச்சர் கம்மன் பில குறிப்பிட்டார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நஷ்டத்தை எதிர்நோக்கினாலும் மக்கள் மீது சுமைகளை திணிக்க அரசாங்கம் தயார் இல்லை என்றும் அவர் கூறினார். 1.5 வருடங்களாக எரிபொருளின் விலையை பேணிச் செல்ல அரசாங்கத்துக்கு முடிந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் சிகிச்சை பெற்று முற்றாக குணமடைந்துள்ள அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி அமைச்சின் அதிகாரிகளை இன்று சந்தித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள், எதிர்கால சுகாதார அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பனவற்றிலும் அமைச்சர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள், PCR பரிசோதனைகளின் தற்போதைய நிலை என்பன பற்றியும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் G.H. சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். சகல ஊழியர்களுக்கும் தடுப்பூசி ஏற்றுவது இலக்காகும் என்றும் அவர் கூறினார். அனுராதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ள கிராமங்களுக்கு அனுராதபுரம் வடக்கு 1, 2 கட்டங்களின் ஊடாகவும் தம்புதேகம நீர் விநியோக திட்டத்தின் ஊடாகவும் நீர் வழங்கப்படும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து உரையாற்றினார். ஆனைவிளந்தான் கண்டல் நில தாவரங்களை அளித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தாவரங்களின் பெறுமதி 1 லட்சம் ரூபாவை தாண்டுவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவான்ண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கான பிரத்யேக வகுப்புகளை நடத்த இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இந்த தடை அமுலில் இருக்கும். மீட்டல் வகுப்புகள், செயலமர்வுகள் என்பவற்றை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கை வினாப்பத்திரங்கள் வழங்கப்படும் என்று விளம்பரப்படுத்துவதும் குற்றம். இதனை மீறுவோரை பற்றி 1911-1911 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தகவல்களை வழங்க முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
பாலத்தோட்டையில் இருந்து டொரிங்டன் நாராயண்பிட்ட ஊடாக நுகேகுட வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பஸ் வண்டியை மீண்டும் சேவையில் இணைக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த பஸ் சேவை இல்லாமையினால் நீண்ட காலமாக தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக அரசு திணைக்களங்களிலும் கூட்டுத்தாபனங்களிலும் தூதரகங்களிலும் பணியாற்றும் ஊழியர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். சீன அரசாங்கம் உய்கூர் இன மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை இன சுத்திகரிப்பாக கனேடிய பாராளுமன்றம் பிரகடனம் செய்துள்ளது. இது தொடர்பாக இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக 266 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளதோடு அதற்கு எதிராக எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்கவில்லை. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. ஆனால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அவரது அமைச்சரவை அங்கத்தவர்களும் வாக்களிப்பின் போது கலந்து கொள்ளவில்லை. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். கிராமங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை பூர்த்தி செய்வது இலக்கு. ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் நோக்கு என்ற வேலை திட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதாக இலங்கை அணியின் வீரர் உப்புல் தரங்க அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தினூடாக அவர் தனது ரசிகர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார். தன் மீது நம்பிக்கை வைத்தமைக்காக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்புக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் உப்புல் தரங்க அறிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையில் சைபர் வழியில் இடம்பெறும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இணையத்தினூடாக இடம்பெறும் பாலியல் வன்முறைகள், அச்சுறுத்தல்கள், மோசடிகள் என்பனவற்றை தடுப்பதற்காக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சைபர் கேயா என்று டைப் செய்வதன் மூலம் இதனை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். வர்த்தக செய்தி கேட்டீர்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாட்டின் பணவீக்கம் கடந்த ஜனவரி மாதத்தில் 3.7% பதிவு செய்யப்பட்டிருந்ததென்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த 12 மாதங்களில் நாட்டின் மொத்த பணவீக்கம் 4.6% பதிவு செய்யப்பட்டிருந்தது. உணவு அல்லாத துறைகளில் இந்த காலப்பகுதியில் சிறிய அளவிலான வீழ்ச்சியும் பதிவாகியிருந்தது. பொருளாதார செய்தி கேட்டீர்கள். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
காலநிலை அறிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மாவட்டங்களிலும் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை வந்துள்ளார். இலங்கை, பாகிஸ்தான் பிரதமர்கள் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை குழுவின் அறிக்கை இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத நல்லாட்சி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் சாத்தியம் பற்றி ஆராயப்பட்டுள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இன்றிரவு உரையாற்றவுள்ளார். எரிபொருளின் விலை மட்டம் ஸ்திர நிலையில் காணப்படுவதாக வலுசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளார். சீனாவில் உய்கூர் இன மக்கள் தொடர்பான முக்கிய பிரேரணையை கனேடிய பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.